தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காலையில் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்றோம். இந்த நியூஸ் வந்ததுலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் வந்துட்டு விஜய் என்ன ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரே தான் வந்துட்டு இந்த பாதுகாப்பு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கேட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மீம்ஸ் வீடியோஸ் அப்படின்றத போட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய்பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, அதை தாண்டி இது என்ன பேசிக்கில் வழங்கப்படுது, இந்தியாவில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகள் அப்படின்றது இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதுகாப்பு அப்படின்றத கேட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரோல் வீடியோஸ் வந்துட்டு சோஷியல் மீடியாஸ்ல போடப்படுறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி வந்துட்டு யார் வேணாலும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அப்படிலாம் இந்த பாதுகாப்பு அப்படின்றத வாங்கிட முடியாது. ஏன்னா இந்த பிரிவுகள் இருக்கு இல்லையா, XYZ, Y+Z+, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா SPT அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரை மட்டுமே பாதுகாக்கிறதுக்கான ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பல பாதுகாப்பு பிரிவுகள் வந்துட்டு மத்திய அரசாங்கத்தால் பராமரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உளவுத்துறை இருக்காங்க இல்லையா, உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் அப்படின்றத வந்துட்டு கொடுப்பாங்க உள்துறைக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷன் அப்படின்றது இருக்கு, அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு உளவுத்துறை இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு ரெக்கமெண்டேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்துறை அமைச்சகம் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு அப்படின்றத கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு விஜய்க்கும் ஒய்பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து விஜய் வாண்டடா கேட்டு வாங்கிட்ட விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அப்படிதான் அவர் தான் கேட்டு ஒரு பாப்புலாரிட்டிக்காக தான் வாங்கிட்டாரு அப்படின்னா வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி எவ்வளோ பாப்புலர் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மத்திய உள்துறை அமைச்சகத்தில் வந்து வழங்கப்பட்ட ஒரு பாதுகாப்புக்கான நடைமுறை தான் இது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அப்போ அந்த ஒய்பிரிவில் என்னென்ன மாதிரியான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒய்பிரிவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் வந்துட்டு கன்ஸோட இருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஒருத்தர் வந்துட்டு 9 மீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ 9 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பிஸ்டலோட ஒருத்தரும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டண்ட் கன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டண்ட் கன்னோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பாளரும் வந்துட்டு விஜய் கூட இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கும் பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 8லேருந்து 11 பேர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா CRPF வீரர்கள் சுழற்சி முறையில் வந்துட்டு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன மாதிரியான பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி XYZ, Y+Z+ அப்படின்னு சொல்லிட்டு பல பிரிவுகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ X இருக்கு இல்லையா, X பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இல்லை MPஸாக இருந்தாலும் சரி, இல்லை நீதிபதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதுகாப்பில் ஏதாவது அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஆயுதம் ஏந்திய 2 பேர் வந்துட்டு பாடி கார்ட்ஸ் மாதிரி அவங்க கூட வந்துட்டு இருப்பாங்க. ஒரு சில டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதோ இருக்கு. ஸோ ஆயுதம் ஏந்தி அவங்களுடைய பர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த X பிரிவு அப்படின்னு சொல்லலாம். Y பிரிவு அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள், சினிமா நட்சத்திரங்கள், ரொம்ப அதி முக்கியமானவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கட்டாய பாதுகாப்பு பிரிவு அப்படின்னு தான் இது வந்துட்டு சொல்லப்படுது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒய் பிரிவு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதே பிரிவு பாதுகாப்பு அப்படின்றதான் இப்போ விஜய்க்குமே கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்ற படத்தை இயக்குன விவேக் ரஞ்சனுக்கும் இந்த பாதுகாப்பு அப்படின்றது இப்போ இந்தியாவில் ஆக்டிவாக கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ Y+ அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு படி மேல எல்லாத்துலயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காவலர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு வேறுபடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ Y பிரிவுல வந்துட்டு ஒரு 8லேருந்து 11 பேர் இருக்காங்க அப்படின்னா Y+ல வரும்போது அதுல இருந்து காவலர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சிருக்கக்கூடிய கன்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய எண்ணிக்கை அப்படின்றதும் அதிகரிக்கும். Y+ பிரிவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஷாருக் கான், சல்மான் கான், சஞ்சனா
இருக்காங்க இல்லையா, கங்கனா இருக்காங்க இல்லையா, சாரி கங்கனா ரணாவத் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் அர்ணாப் கோஸ்வாமி அப்படின்ற மாதிரி இந்த 4 பேருக்குமே வந்துட்டு இப்போ ஆக்டிவாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஜெட் பிரிவு அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை விட ஒரு படி மேலே போய் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, லைக் இந்த சீஃப் மினிஸ்டர் கேட்டகரிஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால், பாபா ராம்தேவ் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அமீர் கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஜெட் பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த கேட்டகரி அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெட் பிளஸ் அப்படின்ற பிரிவு. ஸோ இதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு 24 மணி நேரமே அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது சுழற்சி முறையில் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி வந்துட்டு இப்போ யார் யாருக்கு இருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு இந்த ஜெட் பிளஸ் பிரிவு அப்படின்றது கொடுக்கப்படுது. அது ஸோ இந்த ஜெட் பிளஸ் இருக்கு இல்லையா, ஜெட் பிளஸ் பாதுகாப்பு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 24 மணி நேரம் பாதுகாப்பு அப்படின்றதுனால அமித்ஷா, யோகி ஆதித்யநாத், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நிர்மலா சீதாராமன், பிரியங்கா காந்தி, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ராகுல் காந்தி, இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஜெட் பிளஸ் பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தினுடைய உச்சம், பாதுகாப்பு படையினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எஸ்பிஜி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டா பிரதமர் இருக்காங்க இல்லையா, அவங்களை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த எஸ்பிஜி பிரிவு பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சட்டத்தில் மாற்றம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வரப்பட்டு பிரதமராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எஸ்பிஜி அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த ஒரு பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரிஸ் வைஸில் வந்துட்டு யார் யாருக்கு என்னென்ன பாதுகாப்பு பிரிவுகள் அப்படின்றது கொடுக்கப்படணும் அப்படின்றத உளவுத்துறை தான் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இந்த பாதுகாப்பு பிரிவு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்துறை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு அப்படின்றத கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த பாதுகாப்பு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.